ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழன் சமையல். இன்றைக்கி நம்ம தமிழன் சமையலில் சுண்டைக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழம்பு செய்கிறதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சுண்டைக்காய் குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா நல்லா ருசியாக இருக்கும். எண்ணெய் லைட்டாக சூடானதும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை விட பூண்டு கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கணும். இப்போ எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் பூண்டு எல்லாம் லைட்டாக வதங்கினதும் சுண்டைக்காயும் அதுலேயே சேர்த்து எண்ணெயில் வதக்கிடலாம். இப்படி சுண்டைக்காயை எண்ணெயிலேயே வேக வைக்கிறனால குழம்போட கசப்பு தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். இப்படி சுண்டைக்காயை எண்ணெயில் வேக வச்சு அரைச்சி குழம்பு வைக்கிறனால சுண்டைக்காய் குழம்பு பிடிக்காதவங்க கூட நல்லா ருசித்து சாப்பிடுவாங்க. நீங்களும் இப்படி சமைச்சு கொடுங்க. இப்போ சுண்டைக்காய் எண்ணெயில் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியை நல்லா வதக்கிடலாம். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, ஒரு 50% வதங்கினா போதும். நம்ம அரைச்சி தான் குழம்பு வைக்க போகிறோம், அதனால் ரொம்ப வதங்க தேவையில்லை. இப்போ எண்ணெயில் சுண்டைக்காயை வேக வச்சனால பாருங்கள், நிறம் நல்லா மாறி இருக்கு, நல்லா வெந்திருக்கு. இப்போ இதுக்கு மசாலா சேர்க்கலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். குழம்பு மிளகாய்த்தூள் கூடவே 1 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். மட்டன் மசாலா சேர்க்குறனால கொஞ்சம் வித்தியாசமான ருசியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இது ஆறுனதும் நல்லா அரைச்சிடலாம். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். லைட்டாக சூடானதும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் சுண்டைக்காய் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் சுண்டைக்காயை நல்லா எண்ணெயில் வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சுண்டைக்காய் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அரைச்சி வச்சதை மட்டும் செய்யலாம். சுண்டைக்காய் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை நல்லா வேக வச்சிடலாம். இப்போ சுண்டைக்காயை எண்ணெயில் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா சுண்டைக்காய் எண்ணெயில் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் வெங்காய விழுதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. சுண்டைக்காயோட விதையெல்லாம் இருக்கனால கொஞ்சம் கொரன்னு இருக்க மாதிரி இருக்கும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா வேக வைக்கலாம். குழம்புக்கு ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. சுண்டைக்காய் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சுண்டைக்காய் குழம்பை மண் சட்டியில் செய்ய ட்ரை பண்ணுங்கள். அதோட டேஸ்ட்டே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ குழம்பு நல்லா வெந்ததும் சுண்டைக்காய் எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம திரும்ப வேக வைக்கலாம். நம்ம புளித்தண்ணி சேர்த்துருக்கனால அதோட பச்சை வாசனை போகணும்ல, அதுக்காக ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்திருக்கு. பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இன்றைக்கி நம்மளோட சுட சுட சுண்டைக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு சுண்டைக்காய் குழம்பு நம்ம அற்புதமாக ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழன் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.